யார் இந்த சங்கிலி கருப்பு? ரீசெண்டாக சூர்யாவோட கருப்பு டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சங்கிலி கருப்பை தான் காமிச்சிருப்பாங்க. அவர் தான் இந்த படத்தில் மெயின் ரோலாக இருக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான சாமி. அதனால நாம் இந்த வீடியோவில் இந்த சங்கிலி கருப்பு யார், இவரோட பவர் என்ன, அவரோட ஆரிஜின் ஸ்டோரி என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த கருப்பு சாமிங்கள்லேயே நூற்றுக்கணக்கான வகை இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் சாமி தான் இந்த சங்கிலி கருப்பு. இவரை மக்கள் எதுக்காக அதிகம் வழிபடுவாங்கன்னா, இந்த பில்லி சூனியம் ஆவி, இந்த பேய் பிடிச்சிருக்கிறது, அதுக்கிட்டலாம் இருந்து தீர்வு கிடைக்கணும்னு இந்த சாமியை வழிபடுறதுக்கு போவாங்க. ஏன்னா இந்த சங்கிலி கருப்பு சாமி எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனடி தீர்வு வழங்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சாமி ரொம்பவே ஆக்ரோஷமான சாமி. அதனாலதான் சங்கிலியை போட்டு இந்த சாமியை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. கண்ணெல்லாம் செவந்து யாராலையும் கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு கருப்பு சாமியா தான் இந்த சாமியை பாக்குறாங்க. இவருக்கு ஏன் இந்த சங்கிலி கருப்புங்கிற பேர் வந்துச்சுங்கிறதுக்கு நிறைய கதை இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கதை சொல்றாங்க. அதுவும் ஒவ்வொரு கருப்பு சாமிக்குமே ஒவ்வொரு கதை இருக்கு. முக்கியமா இவர் அந்த கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்காக சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அதனால இவருக்கு சங்கிலி கருப்புன்னு பேர் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கருப்பு சாமிக்குமே நிறைய கதை இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. நாம இப்போ இந்த சங்கிலி கருப்பு சாமிக்கு ஒரு 3 முக்கியமான ஆரிஜின் ஸ்டோரி என்ன சொல்லப்படுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கதை சொல்லப்படுதுன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு வீரன் வாழ்ந்துட்டு இருந்ததாகவும், அந்த வீரன் அந்த கிராமத்துல இருக்க மக்களை கொள்ளையர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தினதாகவும், அந்த காப்பாத்தின போராட்டத்துல அவன் உயிரிழந்து அவனோட ஆத்மா அந்த ஊரையே காவல் காக்கிறதாவும் அந்த மக்கள் நம்பி இவரை கருப்பு சாமியா வழிபடதா சொல்றாங்க. ரெண்டாவதா என்ன கதை சொல்லப்படுதுன்னா, ஒரு மலைப்பகுதியில் இருக்க மக்களை இந்த தீய சக்திகளை வந்துட்டு ஆட்டு வச்சுட்டு இருந்ததாகவும், அதாவது கொடுமைப்படுத்திட்டு இருந்ததாகவும், அப்போ இந்த கருப்பு சாமிங்கிற ஒரு யோகி அங்க போய் இருக்கிற எல்லா ஆவிகளையும் எல்லா தீய சக்தியும் சங்கிலிகளை வச்சே கட்டுப்படுத்தி விரட்டினதாகவும், அப்போல இருந்துதான் இவருக்கு சங்கிலி கருப்புங்கிற பேரும் இந்த மாதிரி ஊர் மக்களும் கொண்டதாகவும் சொல்லப்படுது. மூணாவதா என்ன கதை சொல்லப்படுதுன்னா, இவனோட மறு உருவம் தான் இந்த சங்கிலி கருப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மக்களை அவங்க கூடயே இருந்து காவல் காக்கிறதுக்காக சிவன் தான் இந்த சங்கிலி கருப்பு ரூபத்தை எடுத்ததாகவும், இவர் அந்த சங்கிலியை அணிஞ்சிட்டு இருக்கிறதுனால இவருக்கு சங்கிலி கருப்புன்னு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய கதை இருக்கு சொல்றதுக்கு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதையை சொல்றாங்க. இதுல இன்னொரு கதை முக்கியமா என்ன சொல்லப்படுதுன்னா, இவர் தீய சக்திகளோட கைப்பிடியில இருந்தப்ப ரொம்பவே ஆக்ரோஷமாகவும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தப்ப சாமியார்கள் இவரை சங்கிலியை போட்டு கட்டுப்படுத்தி அவங்களோட வேலைக்காக இவரை வச்சுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. இதுதான் இந்த கருப்பு சாமியோட ஆரிஜின். முக்கியமா இந்த சங்கிலி கருப்பு சாமி எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனடி தீர்வு தரதா மக்கள் நம்புறாங்க. அதனாலதான் என்னவோ இந்த கருப்பு படத்துலயும் இந்த சங்கிலி கருப்பை காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி காமிக்க போறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல என்ன பேக் ஸ்டோரி சொல்ல போறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை கேட்டப்ப என்ன தோணுச்சு? இதுல எந்த கதை இந்த கருப்பு மூவில வந்தா நல்லா இருக்கும்? அப்புறம் உங்களுக்கு இந்த சங்கிலி கருப்பு பத்தி என்ன கதை தெரியும்? அப்புறம் உங்க ஊர் எல்லையில என்ன கருப்பு சாமி இருக்கு? அந்த கருப்பு சாமிக்கு என்ன கதை சொல்லுவாங்கங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.